இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லவ்வுங்கிறது வெறும் டாக்ஸிக்காக போச்சு. பிரேக்கப்பு நிறைய பேர் பண்ணிட்டு போகிறாங்க. அது ஏன்னு தான் தெரில. நீங்கள் லவ் ஃபெயிலியர் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். சிங்கிளாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் சிங்கிளாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இந்த காலகட்டத்தில் தாங்க லவ்வுங்கிறது வெறும் இதாக போயிடுச்சு. பிரேக்கப் பண்ணாலும் சரி, ஆனால் செகண்ட் லவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. பிரேக்கப் பண்ணாலும் சரி, பிரேக்கப்னு ஒரு பேச்சு வந்துட்டாலே நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அது எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரிங்க. ஒரு அளவுக்கு தானே, அதுக்கு மேலே முடியாதுல்ல. அந்த மாதிரி தான், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஜிம்முக்கு ட்ரை பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பாடியை பில்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம். பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அடுத்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரே பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அதை மட்டும் வாழ கற்றுக்கோங்க கைஸ்.